சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகணுன்னு கேட்டால் காலேஜ் படிக்கும்போது இப்போல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்காகவே வேறு ஊருக்கு போய் காலேஜ் படித்தேன். காலேஜில் என்னென்னா எவ்வளோ கிடைச்சாலும் 10வது வயசு, ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அடுத்துன்ற ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. போனதே தெரியல. ரொம்ப சின்ன ஷார்ட் டியூரேஷன் வாழ்க்கையில், ஆனால் இருந்தாலும் இட்ஸ் பெஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் சம்பாதிக்கணும்னு மட்டும்தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. காலேஜ் முடிஞ்சு ஒர்க் ஜாயின் பண்ணேன். கொஞ்சம் கையில் காசு தங்க ஆரம்பிக்கும் போது வந்தது தான் கொரோனா. 2 வருஷம் கம்ப்ளீட் லாக்டவுன் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்து சென்னைக்கு போனேன். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு பிளான் பண்ணேன். யாரும் வர ரெடியாக இல்லை. ஓகே ஃபைன், ஐ மை செல்ஃப் அப்படின்னு தேனோஸ் மாதிரி ரெடி ஆகிட்டேன். டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கேருந்து ஹிமாச்சல் பிரதேஷ், ஹிமாலயாஸ் கிட்ட. ஒரே ட்ரிப்பில் சோலோ ட்ராவலிங், ட்ரெக்கு, பைக் ரைடிங் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலான்ட்டு கட்டி வச்சிருந்த மொத்த ஆசையும் இறக்கிட்டேன். இந்தியா ஹைக்ஸில் இட் இஸ் ஒன் ஆஃப் தி ட்ரெக்கிங் சைட், அதில் ட்ரெக்குக்கு ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி பார்த்ததில் சந்திரகாணி பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெக் எடுத்தேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 5 கிலோமீட்டரை 35 மினிட்ஸில் முடிச்சிருக்கணும் அந்த ட்ரெக்குக்கு போகிறதுக்கு. ஸோ வெறியாக ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு 2 days 1.5 கிலோமீட்டர் போனேன். 3வது நாள் 3 கிலோமீட்டர்ஸ் போனேன். நெக்ஸ்ட்டு 5 கிலோமீட்டர் அப்புறம் சொல்கிறேன். இதுக்கப்புறம் டைம் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து ட்ரெயினில் டெல்லிக்கு போகணும். நெக்ஸ்ட்டு மணாலிக்கு டெல்லியிலேருந்து பஸ்ஸில் போகணும். இதுதான் பிளான். பட் கிளம்பும்போது செம்ம மழை, ப்ளஸ் லாஸ்ட் மினிட்டில் தான் ட்ரெக்குக்கு தேவையான பிரிண்ட் அவுட்லாம் எடுத்தேன். ஸோ அதனால் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு என்னோடய ஹோமி சித்தார்த்திக்கிட்ட சொல்லி என்னை பைக்கில் ட்ராப் பண்ணுறான்னு கேட்டேன். அவன் குளிருக்கு அது இதுன்னு நிறையா காரணம் சொன்னான். எப்படியோ அவனை கன்வின்ஸ் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் வந்தேன். பட் ஐ வாஸ் 9 minutes late to the train. ஸோ ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். ஐ கான்ட் புக் ட்ரெயின் டிக்கெட் டுமாரோ பிகாஸ் தட்கலும் போயிருக்கோம். இந்நேரம் நாளைக்கு போகணுன்னா இன்றைக்கி தட்கல் புக் பண்ணியிருக்கணும். ஸோ நாளைக்கு ட்ரெயின்லேயோ இல்லை நாளை கழிச்சு ட்ரெயின்லேயோ நான் போனால் ட்ரெக்கை ஜாயின் பண்ண முடியாது. ஸோ without any options I'm forced to take the flight. So Delhi I reached by air. அதுக்கப்புறம் அங்கேருந்து பிளான் பண்ண மாதிரி பஸ்ஸில் டெல்லியிலேருந்து மணாலிக்கு போனேன். ஆஃப்டர் ரீச்சிங் மணாலி உடனே ஐ ரெண்டட் அ பைக், ஹிமாலயன் 450. அண்ட் அதுக்கப்புறம் ரோட்டாங் பாஸ் போகலான்னு பிளான் பண்ணேன். பட் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரோட்டாங் பாஸ் போகாமல் பக்கத்தில் சோலாங் வேலிக்கு போனேன். ஸோ அங்கே தான் முக்கியமான விஷயம். நானே எதிர்பார்க்கல, அந்த ஸ்பாட்டில் பிளான் பண்ணேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் டைம் பருந்து மாதிரி வானத்தில் பறந்தேன். பருந்து மாதிரி வானத்தில் பேராகிளைடிங் பண்ணேன். ஒரே ஒரு சின்ன இதுதான், டேக் ஆஃப் லேண்டிங்கும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் பெஸ்ட் பார்ட் இஸ் மிடில் பார்ட். அந்த வானத்தில் மெதுவாக அப்படியே காற்றுல மிதந்துக்கிட்டே ஒரு பறவை மாதிரி அப்படியே பறந்துக்கிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள். இட் வில் பெஸ்ட் அண்ட் யூ வாண்ட் டு கெட் இட். அப்புறம் அது முடிச்ச அப்புறம் கொஞ்சம் சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. ட்ரெக்குக்கு பிக்கப் பண்ண கார் வந்துருச்சு. நான் தான் லாஸ்ட்டாக வந்தேன். எல்லோரும் ஏறி காரில் உட்காந்து எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களாம் யாருன்னு எனக்கே தெரியாது, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் ஐ கேன் ஃபீல் தி டென்ஷன் அரவுண்ட் தெம். லைக் இவ்வளோ நேரம் இவனுக்காக வெயிட் பண்ணோமா, யார் இவன் அப்படின்ற மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஐ கேன் ஃபெல்ட் இட். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு கொஞ்சம் கிளாஸஸ் எடுத்தாங்க, லைக் ஹவு தி ட்ரெக் வில் பி கோயிங். ஸோ ட்ரெக்கில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அண்ட் ஸோ ஆன். அப்புறம் ட்ரெக்கில் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டே, தட் இஸ் அங்கே டென்ட்டில் தான் ஸ்டே பண்ணணும். எதுக்காகனா அக்குமுலேஷனுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் பாடி அந்த அல்டிடியூடை அட்டைன் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொன்னாங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஒரு 15 people இருப்போம்.
3 people வந்து இந்தியா ஹைக்ஸில், 15 people வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி ட்ரெக்குக்கு வந்தவங்க. 1 people தட் இஸ் இந்தியா ஹைக்லேருந்து இருந்தால் ஒரு people வந்து லீடாக இருப்பார், இன்னொருத்தர் டெய்ல், அப்புறம் இன்னொருத்தவங்க இன்சார்ஜ். ஸோ எங்களுக்கு இன்சார்ஜாக ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க பேர் பிரேனா. அஸ் ட்ரெக் ஸ்டார்டட், வேகமாக ஸ்டார்டட் வாக்கிங். ஸோ ஐ ஸ்டார்டட் வாக்கிங் வித் தி லீட். ஆனால் பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டேன், செம்மையாக மூச்சு வாங்கினேன். என் கூட வந்த ட்ரெக், அவர் பேர் சித்தார்த்தையும் நல்லா ஞாபகம் இருக்குது. தினேஷ், கண்ட்ரோல் யுவர் ப்ரீத், யூ ஆர் பேண்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே சீனை கட் பண்ணோன்னா, நான் 5 kilometer கவர் பண்ணதுன்னு சொல்ல ஞாபகம் இருக்கா? அதை நான் உண்மையிலேயே கவர் பண்ணல, சும்மா பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் கொஞ்சம் ஐ ஃபேக்ட் இட். ஸோ ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் கில்ட்டி. மீன்வைல் கில்ட்டாக இருக்கிறத விட பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்கேன். இட்ஸ் லைக் ரொம்ப ஹெவியாக. சும்மாவாக சொன்னாங்க உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும்னு.